தமிழகம் வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தானை தலைவர் திரு அண்ணாமலை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார்கள், எந்த மாற்றமும் இல்லை. பிஜே ஊழல்லாம் ஆட்சி கொடுக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோம் சார். மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு தமிழகத்தில் அண்ணாமலை அவர் மேலேயும் மோடி ஐயா மேலேயும் நல்ல ஒரு பக்தியும் நல்ல ஒரு இது இருக்குது. ஏன்னா நேர்மை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஊழல் இல்லாத ஆட்சி, அதுக்கப்புறம் வாரிசு அரசியல் வேண்டாம் எங்களுக்கு. ஒரு படித்தவர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை பிஜேபி கூட்டியிருந்தாங்க நண்பர்களே. அதில் ஹைலைட்டே பிரதமர் அவர்கள் வருகிற அந்த கூட்டத்துக்கு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கே வந்து ஸ்டேஜில் அமர்ந்திருந்தது தான். கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இப்பொழுது வரைக்கும் கூட பத்திரிகைகள்லாம் எழுதி அப்படியே சிலாகித்து போறாங்க. அதுலயும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரான திரு டாக்டர் ராம்தாஸ் அவர்களை பார்த்த உடனேயே அவர் ஷால் போட வந்தாரு, அவரை அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டாரு நம்முடைய பிரதமர் அவர்கள். இந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அது மட்டும் இல்ல, சேலம் மாநாட்டுக்கு வந்த கூட்டமே பிரம்மாண்டமான கூட்டமாகவும் இருந்தது. மக்களிடையே அவ்வளவு ஒரு எழுச்சி. பிரதமர் பேசி முடித்து கிளம்புகிற வரைக்கும் கூட அந்த கூட்டம் கலையாமையே இருக்காது. பார்த்தீங்களா, அங்க சேலத்துல மட்டும் இல்ல, கோவை மீட்டிங் போட்டப்பையும் அப்படிதான். கோவை பல்லடத்தை சொல்றேன், அங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்த போதும் கூட பிரதமர் கிளம்புறது வரைக்கும் கூட்டம் கலையில. அதற்கு முன்பும் பிறகும் நடந்த கன்னியாகுமரி கூட்டமாகட்டும், பிற கூட்டங்களாகட்டும், எல்லா ஊர்லயுமே இதே மாதிரியான ஒரு சூழலை பார்க்கிறோம். பிரதமருக்கு அந்த அளவுக்கு தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அது மட்டும் இல்ல, பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது அப்படின்னு பொதுமக்களிடம் நாம பேசும்போது தெளிவாக தெரியுது நண்பர்களே. எல்லாத்த விட இன்றைக்கு வரைக்கும் ஆங்கில பத்திரிகைகள் முதற்கொண்டு பலதும் எழுதுறது என்ன அப்படின்னா, கோவையில் பிரதமருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு தான். அதுலேயும் சில ஆங்கில பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கோவை மக்களுடைய அன்பை கண்டு பிரதமர் அவர்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து he was moved அப்படின்னு பெரிய அளவில் இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த கோவை ரோட் ஷோவுக்கு, ஊர்வலத்துக்கு பிரதமர் வந்தபோது நாம் பலர்கிட்ட, பொதுமக்கள் கிட்ட நம்ம பேசினோம். அந்த பொதுமக்கள்லாம் சொன்னதை கேட்டால் பயங்கரமாக நாமெல்லாம் ஆடி போயிடும் நண்பர்களே. அந்த அளவுக்கு பலரும் வந்து பிரதமரிடம் பிடித்த விஷயங்களை பேசினாங்க. பலரும், அந்த கூட்டத்துக்கு வந்த பலரும் கூட பிரதமருடைய திட்டங்களால நாங்க பலனடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுமக்களுடைய கருத்துக்களை, பாஜக பற்றி அவங்களுடைய கருத்து என்ன, பிரதமரை பற்றி என்ன, திரு அண்ணாமலை அவர்களை பற்றி அவங்க என்ன கருதுறாங்க, இந்த கருத்துக்களை இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. மிஸ் பண்ணிடாதீங்க. பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது உங்களுக்கு. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணுறதே நல்ல விஷயம் தானே சார். அது நம்மளுக்கு பெருமை தான். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளை தேடி வராரு, அது நம்மளுக்கு நல்ல விஷயந்தான். அவர் வந்து லோக்கலாக வந்து நம்ம பீப்புள் எல்லாம் பார்ப்பாரு, நேரடியாக பார்ப்பாரு, நம்மளோட கோரிக்கை கூட டைரெக்டாக சொல்லலாம். ஓகே, அது ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர். கோயம்புத்தூருக்கு இது ஒரு பூஸ்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பூஸ்ட் இல்லை சார், எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கும். ஓகே, கோயம்புத்தூரில் பிஜேபி ஜெயிச்சிருமா? கண்டிப்பாக சார், ஹோப் வி ஹோப். கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும். யூ ஆர் கான்ஃபிடென்ட்? யா ஷூர், டெஃபினெட்லி வி ஆர் கான்ஃபிடென்ட். தமிழகம் வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவருடைய விசிட் வந்து எங்களுக்கு பூஸ்ட் மட்டும் கிடையாது, நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் கேரண்டியாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக அரசியல் வந்து திராவிடத்தை பார்த்தாச்சு. எங்கள் அப்போ தாத்தா காலத்துலேருந்து போயிட்டுருக்கு. ஏதோ அவருடைய பேரன் எங்கள் காலத்திலே ஒரு மாற்றம் வந்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு கிடச்சி தமிழகம் சுபிக்ஷம் பெற்று நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார், திராவிட கட்சிக்கு மாற்று வேணும்னு நினச்சி தான் பேசுகிறோம். அப்போது என்ன மாதிரியான மாற்றம் எதிர்பார்க்குறாங்க மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி என்ன விதமான மாற்றத்தை கொடுக்க முடியும் சார்? அதாவது இவங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடோட, கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆகுது. ஆனால் மற்ற மாநிலங்கள் வடக்கில் எடுத்துட்டிங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் இருக்காங்க. அப்போ அந்த மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏதோ ஒரு விதமான அவங்க மேலே ஒரு நம்பிக்கை. நாங்கள் அந்த நம்பிக்கையை அவங்க மேலே வைக்கிறோம். என்ன அப்படின்னா, வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். எங்களுக்கு மீன் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், ஜாதி மதம் மொழின்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. இவங்க வந்து திராவிடம் பார்த்திங்கன்னா சிறுபான்மை பெரும்பான்மை அது இதுன்னு பிரித்து பேசுகிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மோடிஜி வந்து அந்த வேலையை செய்யலை. பிஜேபி வந்து அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னாங்க. எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம், சொன்னதை செய்யக்கூடிய தலைவரை என்னோடய தலைமுறை நான் பார்த்துருக்கேங்க. எனக்கு ஒரு பெருமை.
ராமர் கோயில் கட்டுவேன்னாரு, கட்டிட்டாரு. காஷ்மீரில் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன்னாரு. நியர்பை அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸில் வந்துட்டாங்க. அதனால் அவங்க சொன்னதை செய்கிறாங்க. நான் அதனால் அவங்க மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் நம்புகிறேன் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். சார், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அவர் வர்றதே வந்து கோவை மாநகருக்கு தான். இந்த கோவை மாநகரம் பார்த்திங்கன்னா புண்ணிய பூமி, நிறைய வந்து பலிதானங்கள் கொடுத்த பூமி. அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு எம்பி சீட்டு கன்ஃபார்மு. கண்டிப்பாக பிஜேபி கேண்டிடேட் நிற்க போகிறாரு. கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வைக்க போகிறோம் நாங்கள்லாம். முதல் முறையாக அவர் வந்து இந்த மாதிரி ஷோ கொடுக்கறது வந்து இதுதான் முதல் முறை. கோயம்புத்தூரில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு முறை கொடுக்குறாரு. மோடி 9 வருஷம் இருந்து 10வது வருஷத்தில் முதல் தடவை கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கொடுக்குறது இதுதான் முதல் முறை. அதனால் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. நிச்சயமாக மோடி பிரதம மந்திரி ஆகிறது உறுதியாகிவிட்டது. அதனால் நிச்சயமாக கோவையை நாங்கள் கண்டிப்பாக பிடித்து கைப்பற்றி தருவோம். அதுக்காக பாடுபடுவோம். நிச்சயமாக எங்களது மோடி அவர்கள் பிரதம மந்திரி வர்றது உறுதி. அது சந்தோஷங்க சார். அடுத்தது மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது வந்து பிஜேபியில் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்கிறோம்லங்க சார். அப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகனா என்ன மாதிரியான மாற்றத்தை பிஜேபி கொடுக்க முடியும்? சார், ஊழலற்ற ஆட்சி சார். முதல்ல வந்து ஊழலற்ற ஆட்சி, மது ஒழிப்பு, சரிங்களா, பெண்களுடைய பாதுகாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி சார். இதுதான் பிஜேபியோடைய கொள்கையும் கோட்பாடும். சரி, கண்டிப்பாக இதை தான் தொடர்ந்து செய்ய போகிறோம். அவ்வளோதான். அதைத்தான் நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தி கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக சேர்த்துவோம், உறுதி. சார், நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து திரும்ப மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கங்கிற ஒரு கேள்வியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ அதை விளக்க வேண்டிய கடமை கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. என்ன செஞ்சாங்கன்னு சுருக்கமாக சொல்ல முடியாது சார் தமிழகத்துக்கு? மோடி ஐயா வந்து என்ன செய்யலன்னு மட்டும் தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு வந்து மகளிர் திட்டம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பெண் குழந்தைங்க மகளிர் திட்டம் இருக்குது. அதே மாதிரி பசங்களுக்கு 10 வயசுக்குள்ளவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கேசிசி கிஷான் கிரெடிட் விவசாயிகளுக்கு உண்டான கடன் திட்டம் 6000 ரூபா கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இருக்குது. 2.67 lakhs வந்து மானியம் கொடுக்குறாரு. அதே மாதிரி 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் எல்லா விபத்து காப்பீடு இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நிறைய, அதாவது 178 ஸ்கீம்ஸ் வந்து மோடி ஐயா கொடுத்துட்ருக்காரு. உஜ்ஜீவன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. உஜ்வாலா ஸ்கீம் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜல்ஜீவன் தர்றாரு. அதே கரீஃப் கல்யாண் ஸ்கீம் தர்றாரு. ஸோ இத்தனை ஸ்கீமே வந்து நம்ம மோடி ஐயா திட்டம் தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அதுதான் உண்மை. ஏழை எளியோர்களுக்கு பைப் லைன் வந்து போட்டு கொடுக்குறாரு. மலைவாழ் மக்களுக்கெல்லாம் பைப் லைன் போட்டு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா ஊர்லேயும் இருக்குதுங்க பைப் லைன், எல்லாத்துலேயும் தண்ணி வந்துட்டு இருக்குது. எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வருவார் சார். அதே மாதிரி மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வர்றதுனால இந்த கேள்வி கேட்குறோம். இது வரைக்கும் பல டெக்கேட்ஸாக, தசாப்தங்களாக மெட்ரோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 திராவிட கட்சிகளுமே நமக்கு வந்து மெட்ரோ கொடுக்குறேன்ட்டு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. ஆட்சி மாறினால் திரு மோடி அவர்கள் 3வது தடவை வந்தால் கோயம்புத்தூருக்கு செய்வாங்களா? நிச்சயமா கண்டிப்பா வருங்க. அது நிச்சயமா ஆல்ரெடி ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க. 3 இடத்துல வந்து போடுறாங்க. ஒன்று வெள்ளலூர், உக்கடம் டு வெள்ளலூர், அதே மாதிரி கோயம்புத்தூர் டு கணேசபுரம், அப்புறம் வந்து பீலமேடு ரோடு. 3 ஏரியா ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்ட் இருக்கு. கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தங்க நாற்காலி திட்டமே வந்து வாஜ்பாய் ஐயா அவர் தான் பண்ணது. ஸோ அதனோட ஸ்கீம் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் வந்து போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே கேரளா ஸ்டேட்டு மற்றெல்லாம் பாருங்கள், எல்லாமே என்கட்சி தான். அவங்க அப்ரூவல் வாங்கி அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் வேண்டாம், எப்படியெல்லாம் வந்து நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நெக்லெக்ட் பண்ணுறாங்களோ ஒழிய மற்ற எல்லா ஸ்டேட்டுமே வந்து நம்ம மோடி ஸ்கீமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்க சார். அடுத்து 2026க்கு ஒரு மாற்றம் வருமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாற்றம், இந்த எஃபெக்ட் அங்கே வேலை செய்யும். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். மோடிஜியோடது இதே மாதிரி அடுத்த முறை மோடிஜிக்கு உண்டு. நிச்சயமாக அவரும் வருவார். நிச்சயமாக வெல்வோம். தானை தலைவர் திரு அண்ணாமலை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார்கள். எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மக்களுடைய ஆதரவு வந்து பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர்சன்டேஜ் ஓட்டு கம்மி, இல்லை ரொம்ப நாங்கள் வந்து இன்னும் பிஜேபி ரீச் ஆகலை, பிஜேபி உள்ளே வந்துருச்சா இல்லையான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் போலிங் இருக்குது. இப்போவே
ஏன்னா நாங்கள் வந்து பூத் கமிட்டி கிளை கமிட்டி எல்லாம் அமைச்சிட்டோம். ஒரு காலத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி ஆச்சாரு, கிளை கமிட்டி ஆச்சாரு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு தமிழகத்தில் அண்ணாமலை அவர் மேலேயும் மோடி ஐயா மேலேயும் நல்ல ஒரு பக்தியும் நல்ல ஒரு இது இருக்குது. ஏன்னா நேர்மை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு படித்தவர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நல்லபடியான ஆட்சி கண்டிப்பாக 2026 அண்ணாமலை முதலமைச்சராவது உறுதி. ஊழலற்ற ஒரு ஆட்சிக்கு யார் வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு பண்ண தயாராக தான் இருக்கோம். அப்புறம் பொதுவாகவே ஒரு குறைபாடு உண்டு, கொங்கு நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அது ஆமாங்க சார், 2 திராவிட கட்சிகளுமே செய்யலைங்கிறது நம்ம எல்லாருமே அதை ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. ஒருவேளை இங்கே வந்து எம்பி சீட்டில் பிஜேபி ஜெயிச்சால் சந்தோஷம். நீங்கள் சொன்ன வார்த்தை மாற்றம் நிச்சயமா ஜெயித்தா கண்டிப்பாக எங்கள் தலைவர் மாற்றம் கொடுப்பார். இல்லை சார், கொங்கு மண்டலம் கண்டிப்பாக கையில் எடுப்பார். ஆல்ரெடி எங்களோட தலைவர் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, கொங்கு மண்டலத்திலேருந்து வரக்கூடிய எந்த எம்பியாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு மந்திரி சபையில் அவர் இடம் பிடிப்பாரு. கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். கண்டிப்பா நிச்சயமா உண்டு சார். எங்களுக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு லோன் கொடுத்தாங்க சார், அதுக்கு நன்றி தெரிவிக்காக வந்திருக்கேன் சார். ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோம் சார். ஊழல் இப்போ ஊழல் இல்லாமல் ஒரு % கூட யாருக்கும் நம்ம லஞ்சம் கொடுக்காம தான் அந்த லோனை கொடுத்தாங்க. அதுக்கே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இது போல் எல்லா ஸ்கீமும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற முதல் கோரிக்கை ஊழல் இல்லாத ஆட்சி ஆட்சி தான் வேணும். அப்படி ஒரு ஆட்சியை பிஜேபி கொடுக்க முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கும் சார். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட தான் ஓட்டு போடுறோம். சரி, நன்றி சார். சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா செய்கிறாங்க. அதில் ஸ்டேட்டில் இருக்க மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்கிறாங்க, சென்ட்ரல் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸ்டேட் எவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து இப்போதைக்கு இல்லத்தரசிகளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க சார். நானுமே நிறைய இந்த இதிலெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் லோனுக்கெல்லாம். எனக்கும் எல்லாமே சேங்ஷன் ஆகிருக்கு இப்போ வரைக்கும். இது வந்து ஊழல் இல்லாத ஆட்சி. அதுக்கப்புறம் வாரிசு அரசியல் வேண்டாம் எங்களுக்கு. ஊழல் இல்லாத ஆட்சியும் வேணும், வாரிசு அரசியல் வேண்டாம். அதுதான் எங்களுக்கு மெயினாக. எங்களுக்கு அப்புறம் வர எங்கள் சந்ததிகளுக்கு வாரிசு அரசியல் இனிமேல் வேண்டாம். அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மோடிஜியை பார்க்க வந்திருக்கோம். பரவாயில்ல சார், இப்போது மோடி வந்ததுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோடியின் மகள், என் பொண்ணுங்க, ஓகேங்களா. நாங்களாம் மோடியின் மகள்க. மோடியின் திட்டத்தினால நிறைய எங்களுக்கு சலுகைகள்லாம் இருக்குது. பரவாயில்ல சார், நான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னியும் மோடி தான் வரணும். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சரிங்க. இப்போது ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. பிஜேபிக்காரங்க அதான் சொல்கிறாங்க. மாற்று அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றை பிஜேபி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரிங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும். நிறைய குழந்தைங்க எல்லாம் இது சிங்கிள் மதராக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் மேம் வந்து நாங்கள் சிங்கிள் மதராக இருக்கிறதுனால எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. மோடியின் மகள் திட்டத்தில் எங்களுக்கு தீபாவளிக்கும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸுகள்லாம் தராங்க. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுனாலும் எங்களுக்கு மேம் வானதி சீனிவாசன் மேம் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ நிறைய மக்கள் வந்து ஒரு லஞ்சம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி வேணும், அதுக்காக நாங்கள் பிஜேபி சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம பேசும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபியால் உண்மையிலேயே ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமா? இந்த 10 வருஷமாக பிரதமர் கொடுத்துருக்குறாரா? கொடுத்துருக்கேன் சார். அந்த மாதிரி தான் இருக்கணும். இல்லாத நாங்கள் எதிர்பார்க்குறோம். நண்பர்களே, சேலம் மீட்டிங்கில் பொதுமக்களுடைய எழுச்சியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய எழுச்சியை பார்த்து திமுக ஆடி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுகவை பற்றி சொல்லவே வேணாம். உண்மையை சொல்லப்போனால் பாஜகவோடு இருக்கும்போது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த சப்போர்ட் முழுக்க முழுக்க இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டது போலவே தெளிவாக தெரியுது. இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தை பார்த்து மிகப்பெரிய அளவில் ஆடி போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர்களே, நம்முடைய சேனலில் நீங்கள் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் ஊருக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வர்றாரு அப்படின்னாலோ, அல்லது முக்கியமான பாரதிய ஜனதா கட்சி கூட்டமோ அல்லது பிற அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களோ நடக்குது, நாங்கள் வந்து அங்கே உங்களை சந்தித்து பேட்டி எடுக்கணும் நேரில் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய இமெயில் ஐடியான balakumarsomu@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்கள் ஊரில் என்ன நிகழ்வு நடக்க போகுது, அது கோவில் திருவிழாவாக கூட இருக்கலாம், எலெக்ஷன் திருவிழாவாக இருக்கலாம், எலெக்ஷன் கூட்டங்களாக இருக்கலாம், அல்லது ஓட்டு கேட்கறதுக்கு உங்கள் பகுதிக்கு உங்கள் வீட்டுக்கு அண்ணாமலை அவர்களோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோ அல்லது
பிற கட்சி தலைவர்களோ வர்றாங்க அப்படின்னாக்க அந்த நிகழ்வாக கூட இருக்கலாம். அதை வந்து எங்களுக்கு தெரிவிங்க. எங்களால் முடிஞ்சது அப்படின்னா நாங்கள் நேரில் வந்து உங்களை உங்கள் இடத்துல சந்திச்சு பேட்டி எடுக்கிறோம் நண்பர்களே. அதை கீழே தெரிகிற balakumarstomu@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. குறைந்தபட்சம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சொன்னீங்கன்னா வெளியூராக இருந்தால் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். நாங்கள் வர முடியும் அப்படின்னாக்கா நாங்கள் முதல்லையே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன், கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். அதற்கு பிறகு நாங்கள் உங்கள் ஊருக்கு வரோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.